ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி. இன்றைக்கி வந்து பஞ்சமிங்க. வளர்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை அதுமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக பஞ்சமி இருக்குது. அதாவது நேற்று ராத்திரியே வந்து பஞ்சமி தொடங்கிருச்சு. இன்றைக்கி ராத்திரி 8:20 வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. சரிங்களா? ஸோ பஞ்சமி வழிபாடு பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிந்த முறையில் நீங்கள் கோவிலுக்கு போய் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து உங்களுக்கு தெரிந்த முறைகள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சமி முடியறக்குள்ளே நீங்கள் எந்த விஷயம்னாலும் நீங்கள் மனசார அவங்கக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும். சில விஷயங்கள் அந்த டைமிங்குள்ளே பஞ்சமி முடியறதுக்குள்ளே பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் சில பேருக்கு வரும். இன்றைக்கி ராத்திரி 12 மணி வரை அதோட பவருங்கிறது அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு நீடிக்கும். அதனால் ராத்திரி 12 மணிக்குள்ளே வாச்சு நீங்கள் நினைக்கிற விஷயத்த மனசார வராகி அம்மன் கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி கூட நம்ம சொல்கிற முறை வந்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வீட்டில் செஞ்சு வைங்க. பல வகையிலையும் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை இது வெற்றிகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லலாம். சித்தர்கள் குறிப்பில் ஏகப்பட்ட விஷயம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு முறைங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு பர்டிகுலராக பஞ்சமி அன்னைக்கே தொடங்கும் போது கம்பல்சரி அதுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி செய்யணும், என்ன மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி வீட்டில் அவங்க செஞ்ச ஒரு பாலாபிஷேகத்தில் வராகி அம்மனுக்கு அவங்க காலையில் நேரமாக வந்து எப்போவுமே பாலாபிஷேகம் செய்வாங்களாம். அந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட முகம் அப்படியே எக்ஸாக்டாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க அம்மாவோட முகம் அப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த தட்டு வச்சு அவங்க தீபமெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அம்மாவோட முகம் எப்படி தெரியுதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதில் பார்க்கும்போதே தெளிவாக தெரியும். அப்படியே எக்ஸாக்டாக வராகி அம்மனோட முகம், 2 கண், அந்த மூக்கு, வாயினா இப்படி எக்ஸாக்டாக அம்மாவோட முகம். இது பால் அபிஷேகம் பண்ண அந்த பால், அதில் அம்மாவோட முகம் அருமையாக தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வராகி அன்னையோட முகம் வந்து தெரியுதா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோவில் தொடர்ந்து பல அனுபவபூர்வமான பல விஷயங்கள், சித்தர்கள் குறிப்புகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோகள் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்தாலும் ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த முறை வந்து சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முறை இது ஸ்ட்ரீம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியசித்தி நம்பரோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு முறைங்க. இதை வந்துட்டு ஒரு பஞ்சமி அன்னைக்கு தொடங்குறது அப்படிங்கிறது, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு வேண்டுதல், ஏதாவது ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை பஞ்சமி அன்னைக்கு தொடங்கும் போது, அது எந்த பஞ்சமியாக வேணாலும் இருக்கலாம். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இப்படி எந்த பஞ்சமியாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த முறையை இப்படி செய்யும் போது அடுத்த தடவை நீங்கள் அந்த விஷயத்தை நடக்கலை, இல்லை அது நடக்காமல் இருக்கே அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணுறக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அது கொடுக்காது. அதற்குள்ளவே இதை நடத்தி காமிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 5 நாட்களுக்குள்ளே இது ஒரு விடைங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி செஞ்சு உங்கள் வீட்டு பூஜையில் நீங்கள் வச்சுட்டா மட்டும் போதும். இப்போது அது எப்படி செய்யணும், எந்த மாதிரி முறையில் செய்யணுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கினா ஒயிட் கலரில் அட்டை மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஷர்ட் ஃபோல்ட் பண்ணுறக்குன்னு ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி அட்டையில் தான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அட்டை இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் கூட நீங்கள் தாராளமாக இது செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து அட்டை தான் எடுத்திருக்கேன்னு. உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ, ஒயிட் ஷீட்டோ அல்லது ஒயிட் பேப்பரோ, ஒயிட் கலர் அட்டையோ, எது கிடைக்குதோ அந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்க மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த வரைகிற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு பென் வந்து தேவை. அது நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் பென்னோ, அதாவது ரெட்டு, ப்ளூ, க்ரீன், இப்படி எந்த கலராக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கலர் பென் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த அட்டையில் ஒரு கிராஸ் மாதிரி வந்து நம்ம போடணும். இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த கிராஸ் வரைஞ்சிட்டு அது மேலே ட்ரையாங்கிள் வந்து நம்ம வரையணும். இது போல் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் ஸ்டெப். இதையும் நீங்கள் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன ஸ்டெப் இருக்குங்கிறத அதுவும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். இப்போ அது மாதிரியே வந்து பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 கட்டத்துக்குள்ளேயும் மேலேருந்து கீழாக இப்போ நம்ம சொல்லியிருக்க மாதிரி அதில் எழுதுங்க. ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை மேலே எழுதி அதில் 5 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதணும். இதில் 7, 5 அந்த 9 அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர், காரியசித்தி நம்பர்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி இன்றைக்கி இந்த மெத்தடை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் எப்படி எழுதியிருக்கோ அதே போல் எழுதுங்க. ஃபஸ்ட்டு மேலே ஸ்ட்ரீம் 5ன்னு எழுதியிருக்கு.
அடுத்தது ஸ்ட்ரீம் 7 எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் 9 எழுதணும். இப்படி வந்துட்டு இதே போல் வந்து ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் அந்த கிராஸ் போட்டோம் இல்லையா, இப்போ அந்த 4 கார்னர்லையும் பிறை போல் வந்து வரையணுங்க. உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதே போல் அந்த 4 கார்னர்லையும் அந்த கிராஸில் பிறை மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இதுவும் மேலேருந்து கீழாக எழுதணும். ஃபஸ்ட்டு மேலே 2 பிறை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கீழே 2 பிறை வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் போட்டாச்சா, இப்போது அந்த பிறைக்கு நடுவில் நம்ம நம்பர் வந்து யூஸ் பண்ணி அந்த நம்பரை ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? சேம் இந்த 7, 5, 9 அந்த நம்பர் தான். உங்களுக்கு இதில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, சின்னதாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதில் கவனிச்சுக்கோங்க. இதில் மேலேயும் அந்த ஒரு கார்னர்லையும் அந்த பிறைக்குள்ளே 7, 5, 9 அப்படிங்கிற நம்பரை நம்ம எழுதி வைக்கணும். இப்போ நம்ம இப்படி செஞ்சதை என்ன பண்ணணும்னா, இப்போ அட்டையில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் மட்டும் யூஸ் பண்ணி பூஜை அறையில் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அட்டையில் ஒட்டியோ இல்லை அதவே வந்து நீங்கள் டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் சுவாமி படம் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் பெட்ரூமில் வச்சுருக்கீங்க, எங்கே நீங்கள் உங்கள் உட்காந்து அமைதியாக எனக்கு இந்த இடத்துல உட்காந்தாதான் அவங்கக்கிட்ட பேசுகிறக்கான ஒரு எனக்கு பிடிக்கும், அந்த டைமிங் எனக்கு பிடிக்கும், இங்கே தான் உட்காந்து நான் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்படி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல உட்காந்து கூட நீங்கள் தாராளமாக இந்த முறையை வந்து செய்யலாம். கம்பல்சரி இந்த முறையை செய்யறதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, பீரியட்ஸ் ஆகிருக்கக்கூடாது. சரிங்களா? அதுவும் ரூல் இருக்குது. இப்படி செஞ்சு இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பஞ்சமி, இன்றைக்கி கம்பல்சரி உங்கள் வேண்டுதல்னவோ இதை செய்யும் போதே மனசில் வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு நம்ம எதை நினச்சி கேட்டாலும் அது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக வந்து இருக்குது. அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுமா பஞ்சமி வந்திருக்கு, இது வளர்பிறை பஞ்சமியாக வேறு இருக்குங்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கனால மனசார எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு டைம் தான் செய்யறதுக்கான சான்ஸே உங்களுக்கு கொடுக்கும், அடுத்த முறை செய்யறதுக்கான சான்ஸே வைக்காது. நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 5 நாட்கள், அதுக்குள்ளவே உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து இது கொடுத்துருங்க. கம்பல்சரி இதை செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் செஞ்சு ஒரே ஒரு தடவை வச்சா போதும். சில பேருக்கு வந்து டவுட் வரும், இப்போ அடுத்த பஞ்சமி வரை நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை வைக்கணுமா, இல்லை டெய்லியும் 5 நாட்களுக்குள்ளே விடை கிடைக்கணும், அப்போ 5 நாளும் வந்து டெய்லியும் இதே மாதிரி வரைஞ்சி நம்ம வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு கூட டவுட் வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் ஜஸ்ட் இதை ட்ராயிங் பண்ணி இதை நீங்கள் பூஜையில் வச்சா போதும். டெய்லியும் நீங்கள் கற்பூர ஊதுபதி காமிச்சு நீங்கள் பூஜை பண்ணால் போதும். நீங்கள் சுவாமிக்கு தீபம் வைப்பீங்க இல்லையா, அப்போ தீபம் வைக்கும்போது மறக்காமல் அதுக்கு ஒரு சாம்பிராணி மட்டும் நீங்கள் காமிச்சு கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா போதும். கம்பல்சரி எதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த விஷயம் அப்படியே இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இது நீங்கள் கேட்ட விஷயம் நடந்ததுக்கப்புறம் வேணும்னாலும் உங்கள் பூஜையிலே நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டானாலும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னா புதுசாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரை அதை வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.